பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க முதலமைச்சர் விஜய் தற்பொழுது அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க முதல்வர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். முதலமைச்சர் பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில்தான் போக்குவரத்து துறையில் குளிர்சாதன 2000 பேருந்துகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார். அதன்படி குளிர்சாதன வசதி பேருந்து பயன்பாட்டிற்கு வந்தாலும் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதிலும் முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார். பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி பேருந்து டிக்கெட் கட்டணத்தில் விளம்பரங்கள், பேருந்தில் விளம்பரம் உள்ளிட்டவை மூலம் வருவாயை பெருக்க போக்குவரத்து துறை அதிகாரிகள் திட்டமிட்டு வருகிறார்கள். இது தொடர்பான அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க முதலமைச்சர் விஜய் தற்பொழுது அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க முதல்வர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். முதலமைச்சர் பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில்தான் போக்குவரத்து துறையில் குளிர்சாதன 2000 பேருந்துகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார். அதன்படி குளிர்சாதன வசதி பேருந்து பயன்பாட்டிற்கு வந்தாலும் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதிலும் முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார். பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி பேருந்து டிக்கெட் கட்டணத்தில் விளம்பரங்கள், பேருந்தில் விளம்பரம் உள்ளிட்டவை மூலம் வருவாயை பெருக்க போக்குவரத்து துறை அதிகாரிகள் திட்டமிட்டு வருகிறார்கள். இது தொடர்பான அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.